ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் மணியம்பலம் விஸ்ஸஸ் கோவில்பட்டி. இதில் டாஸ் வின் பண்ண கோவில்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மணியம்பலம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே உள்ள வந்துட்டாங்க யங்ஸ்டர்ஸ். பாலா ஷேக்ல கார்த்தி. சூப்பர் பிளே ஒரு ஸ்டார்ட்ண்ணே மணிமாறன். சூப்பர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே பெரிய சுத்தலுக்கு போனாங்க. அண்டரில் கிரிக்கெட் வந்திருக்கு. டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மணிமாறன். அப் டாக்கரா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். ஃபீல்டர் பாலுக்கு குயிக்காகவே ரியாக்ட் ஆனாங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை பேட்டை நிற்கிறதுக்கான்னு பார்ப்போம். பெட்ஸ் கால் டாட் பால். ஃபுட்லேருந்துலாம் தெளிவாக வச்சாங்க மணிமாறன். பேக் டு பேக் டாட்டா சப்பத்தி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அப் டாக்கிங்லேருந்து தான் தெளிவாக தரையோட தரையாக தான் தள்ளாங்க. கேப்பில் ஃபீல்டர் தாண்டி இருக்கு. நல்ல ஸ்டா பேக்கப். நல்ல த்ரோவும் கூட பிடிச்சி வச்சுருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். ஈஸி டூ. இந்த தடவை பெரிய சுத்தலுக்கு போனாங்க. அண்டர்லே கிரிக்கெட் வந்துருக்கு. டாட் பால். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. ஃபீல்டர் தலையை தாண்டி இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். தடுக்க முடியல. பவுண்டரி. இங்கே முதல் பவுண்டரியாக பதிவு பண்ணியிருக்காங்க பவர் பிளேயோட. 7 ரன் ஆடிருக்காங்க மணியம்பலம். செகண்ட் ஸ்டார்ட்னா காமு. முதல் பாலே கிரிக்கெட் ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் வர ஆறான்னு பார்ப்போம். நல்ல டேக்கனுங்க லைனில் விக்கெட். விக்கெட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காமு எக்ஸ்பீரியன்ஸில். செகண்ட் ஒன். நீ பேட்ஸ்மேனா யங்ஸ்டர். முதல் பாலே டாட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டருக்கு. அடுத்த பந்து கட்டுக்கு போனாங்க. இன்சைட் ஆச்சு. இங்கே பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. டேரக்ட் இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருக்கும். டேரக்ட் ஹிட் மிஸ் ஆகி நல்ல பேக்கப். இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை அவுட் சைட் ஆச். சரியான கனெக்ட் இல்லை. பெரிய ஷாட்டுக்கு போனாங்க அவுட் சைட் ஆச் மூலியமா. கேப்லையும் போயிட்டு இருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப். இங்கே ரன்னிங் பிட்வீன் 3 ரன் ஓடிக்கான்னு நினைக்கிறேன். ஈஸி 3 ஓட்டுறேன் நினைக்கிறேன். இந்த தடவையும் இன்சைட் ஆச் பேக்கப். நல்ல ஸ்டாப்புன்னு பார்த்தா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிருக்கு. 5 தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இருந்தாங்க. கேப்பில் பிளேஸ் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் 2 ரன்னும் கால் பண்ணியிருக்காங்க. 14 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு 2 விக்கெட் நினைக்கிறேன். தோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலை இன்சைட் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டார்டிங்க பவுலர் கையிலேருந்து. பெரிய சுத்தலுக்கு போனாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் தரையோட தரையாக தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தான் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ரன் கால். நல்ல காலும் கூட. நல்ல த்ரோ. இங்கே கீப்பர் மிஸ் பண்ண காரணனால ஈஸி 2. அடுத்த பந்து 5 தடவை ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. குவிக்கராக போய் டாட் பாலாக மாறி இருக்கு. டாட் பால். டாஸ் பால் பனிஷ் பண்ணிட்டாங்களான்னு பார்ப்போம். ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். இஸ் ஓவர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். முதல் பாலே பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட் பால். நியூ பேட்ஸ்மேன் கனமதி ஸ்ட்ரைக்கில் இஸ் ஓவர். டாஸ் பாலாக ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் பார்த்தா கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டிங் லாங் ஆனில் சிங்கிள். அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பவுலிங்கில் பவுலர் ரமேஷ். மணிமாறன் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலை கிரிக்கெட் வந்திருக்கு. உள்ள டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மணிமாறன். இந்த தடவை லீடிங் ஏஜ் மாடிருக்காங்க நினைக்கிறேன். கீப்பர் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. சன்லைட் காரணம் ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள். பந்து இதோட ஸ்லாட்டுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் 2 ரன் கால் பண்ணிக்காங்க. நல்ல கால். இங்கே அந்த எண்ணில் இருந்து ஈஸி 2. அங்கே ஓவர் த்ரோ. இந்த தடவை அப் டு கேரளா வித்தை கொடுக்காத பந்து வச்சு லாங் ஆஃப்ல ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் பண்ணி ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். சுவிட்ச் எடுத்துருந்தாங்க. தரையோட சரியாக லெஃப்டியாக மாறி நின்று கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். அப் டு அக்கினில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையாக நல்ல ஒரு அப் டு அக்கறங்க பவுலர் கையிலேருந்து. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். ஸ்டாப் இங்கே பவுலிங்கில் 23 ஆடிருக்காங்க. ஸ்டார்ட்னா மணி யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நல்ல டேக்குன்னு பார்த்தா கேட்ச் அகைன் ட்ராப் ஆயிருக்கு. இந்த இன்னிங்ஸில் 2 கேட்சை ட்ராப் பண்ணிக்காங்க. இது ஒரு நெக்ஸ்ட் ஒன். சுவிட்ச் திரும்பினாங்க. டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. லெக் பை மூலியமாக சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை குத்துறது நல்லாவே இருந்திருக்கு. அம்பேர் கால். நோ பால் கொடுத்துருக்காங்க. பார்த்துருவோம். சக் நோ பால் தான் நினைக்கிறேன்.
பால் இங்கே சக்னோ பால் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பவுலர் மாற்றிருக்காங்க. பவுலர் சேஞ்ச் தரையோட தரையாக கேப்பில் தள்ளினாங்க. இன்னும் பால் யாரும் ரியாக்ட் ஆகல. நல்ல ஸ்டாப் பண்ணி ரன்னிங் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் அப் டு ஏக்கரை ஃப்ளாட்டாகவே எடுத்தாங்க. ஒன் பவுன்ஸில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. பவுண்டரி கணபதி பேட்லேருந்து முதல் பவுண்டரி. அடுத்த பந்து டாஸ் பால் சுவிட்சு திரும்பி தான் இருந்தாங்க. ஏமாந்துருக்காங்க. டாஸ் பாலை மிஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணணும் பேட்ஸ்மேன் கணபதி. டாட் போல் லாஸ்ட் மோர் டாஸ் பாலை ஃப்ளாட்டாகவே பேருக்கு சான்ஸ் வரான்னு பார்ப்போம். நல்ல டேக் அண்ட் விக்கெட் லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பவுலிங் எண்டில் பவுலர் ஸ்டிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா பாலே கேப்பில் போயிருக்கே கவர் பண்ண முடியல. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும் பார்ப்போம். ரெண்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பவுலிங் எண்டில் கேசவன் விட்டு கட்டுக்கு போனாங்க. கிக்கர் அந்த அம்பேர் கால் வாய் அகைன் ரிபோர்ட் அகைன் வைட் பேக் டு பேக் வைட் அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. டேரக்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். இங்கே நல்ல த்ரோவும் கூட விக்கெட். நல்லா அடி இந்த கார்த்தி ஆட்டம் இருந்து வெளியே. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் பனிஷ் பண்ணியிருக்காங்க. கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் வச்சிருக்காங்க. நல்ல ஸ்டாப் பார்த்தா மிஸ் ஃபீல்ட் ஆயிருக்கு. ரன்னிங் முடியும் 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. நல்ல த்ரோ இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். 3 ரன்ல ஈஸி 3. 5 தடவை தப்பான பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியான ஷாட் இல்லை. கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட பாலாக ரன்னிங் முடியும் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ரிமைனிங் 2 டார்கெட் இன்னும் பார்ப்போம். மணி அம்பலம் ஓவர் டாஸ் பால் பனிஷ் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் போயிடும். பவுண்டரிக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம். அங்கே பவுண்டரி. லாஸ்ட் ஒன் மோர் இந்த இன்னிங்ஸ். காமெடி கேம் பிளேயிங்க. சிங்கிள் ஒன் மோர் ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. கீப்பர் ரெண்டுக்கு வந்துச்சு மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே சிங்கிள் கிடச்சிருக்குங்க வைஸ் மூலியமா. அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸ் பண்ணிக்கிறாங்க. மணி அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெகு ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட்னா கணபதி. நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கணபதி. முதல் பாலே அப் டு ஏக்கரில் லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் தள்ளினாங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கூட நல்ல ஸ்டாப் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோயில்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஆப் டு ஏக்கரில் கிரிக்கெட் வீட்டில் தெளிவாக அடிச்சாங்க. பேட்டில் நிற்க இருந்திருக்கு. அம்பேர்ஸ்க்கு ஆல் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் இயர்லியாக பவர் பிளேலே முதல் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க கோயில்பட்டி. கேசவன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை நல்ல டிரைவும் கூட. ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றதை பார்ப்போம். 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டில் ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். ஈஸி டூ இந்த தடவை விட்டு கட் பண்ணாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் கூட. பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க கூட சொல்லலாம். தாண்டிடுமான்னு பார்ப்போம். ஃபீல்டர் எஃபர்ட் போடுறாங்க. தாண்டி இருக்கு. பவுண்டரி கேசவன் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த இன்னிங்ஸில். கோயில்பட்டிக்கு இன்னும் ஒரு பவுண்டரிஸ் தேவைப்படும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் இந்த தடவை பேட்டில் அவுட் சைட் ஆச்சு. நல்ல நல்லா அடிங்க ரகு. ஆட்டம் வந்து வெளியே அல்ல ரகு. முதல் ஒரு பவர் பிளேல 8 ரன் அடிக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பவர் பிளே ஸ்டார்ட்னா பாலா ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே தரையை மடிக்கி கீழெல்லாம் போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் உண்டா. நல்ல த்ரோ தான் இருக்கும். நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சும்மா காமும். அடுத்த பந்து 5 தடவை நல்ல கட்டுரு பாலிங்க. பாடி அட்டாக். பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. டாட் பால் பந்து 5 தடவை பெரிய சுற்றுக்கு போனாங்க. கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்கொயர் லெக் திசையில் பவர் பிளே கடந்தனால தலையை தாண்ட காரணனால பவுண்டரி போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல டிரைவ்னு நினைக்கிறேன். நல்ல சேவுங்க ஃபீல்டர். 2 ரன்னை தடுத்து போட்டுருக்காங்க. ஈஸி 3. ஆப் டு ஏக்கரில் தெளிவாக டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். 1 பவுன்ஸில் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் அடுத்த பந்து வெரைட்டி. அங்கே கவரேஜில் பிச்சுட்டு போயிருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி காமு பேட்லேருந்து வர முதல் பவுண்டரி. நீடர் பவுண்டரி ஃப்ரம் கோயில்பட்டி. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர். பெரிய சுற்றுக்கு போனாங்க. பாடி அட்டாக் பவுலரே வருவாங்க கண்டிப்பாக. அந்த இடத்துல டேரெக்டாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். தப்பான த்ரோ. நல்ல ட்ரெயின் கூட அங்கேயே விக்கெட்டுக்கு. அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பாலா இன்ஸ்டா 17 அடிக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கணபதி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி தரையில் தான் தள்ளினாங்க. டிஸ்டன்ஸும் போயிருக்கு. லாங்லேருந்து வரணும் ஃபீல்டர் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க கணபதி. இந்த ஆப் டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு கேப்பில் தான் போகும். ஸ்ட்ரைட் டு தான் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் கான்சிக்யூட்டிவா.
வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கேப்பை பார்த்து எடுத்தாங்க. நல்ல டேக் கூட விக்கெட். க்ரூசிலான ஓவராக இருந்திருக்கு. போன ஓவர் இந்த ஓவரும் எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்மியான ஸ்கோர் ஆடி இது வரைக்கும் இப்படி யாரும் டிஃபெண்ட் பண்ணலை. இந்த மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சா இந்த மேட்ச் தான் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிற முதல் மேட்சாக இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். இப்போ சொன்னால் ரமேஷ் ஸ்டேக்கில் முதல் பாலை டிஃபெண்டுக்கு போனாங்க. கேப்பை பார்த்து லாங்கிலேருந்து வரணும் ஃபீல்டர் ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். குயிக்காகவே பால் கிரியேட் ஆனாங்க. 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி டூ 5 ரூபா சப்போர்ட் பண்ணி கேப்பில் தள்ளினாங்க. டிஃபெண்டுக்கு போனாங்க. நாலு ஸ்டாப் கூட இந்த தடவையும் 2 ரன் கால் பண்ணி காணிக்கிறேன். சின்ன மிஸ்ஃபீல் பண்ணாங்க. 2 மாறி இருக்குது. ஈஸி டூ பேக் டு பேக் டபுள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் ஒயிலேருந்து தெளிவாக அடிச்சாங்க. நாலு ஸ்டாப் கீப்பர் டாட் பவுல். அட்லாஸ் இந்த டோட இந்த ஓவரை முடிச்சுட்டு இருக்காங்க. கணபதி இதில் 23 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 18க்கு 25 இந்த ஓவரை சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த தடவை அவுட் சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப் கூட டேரக்ட் ஹிட்டு. நல்ல டேரக்ட் ஹிட்டு ஆனால் லேட் ஹிட்டு. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. பந்து ஏரி கமிட்டாய் பெரிய ஸ்டூல் போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு தி பாடி பாடி அட்டாக். நல்ல ஸ்டாப் கூட இந்த தடவை சிங்கிள் பேக் டு பேக் அடிச்சு சிங்கிள் மட்டுமே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரமேஷ் நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அவுட் சைட் ஆச்சு. சரியான கணக்கில் போனாங்க. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் பண்ணிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அகைன்லேருந்து லீடிங் ஆச்சு. மாடி காணாமல் பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பேக் டு பேக் சிங்கிள். இந்த பந்து இந்த தடவை கிரிக்கெட் வந்திருக்கு. டாட் பவுல். 4 ஓவர் முடிவில் 28 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12க்கு 17. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே லீடிங் ஆச்சு. மாடி காணான்னு பார்ப்போம். கேப்பில் தான் போகும். நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் பிரவீன் தோற்பு ஸ்டாப்னா. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அகைன்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட தப்பான த்ரோ. 3 பேர் கூட்டி சேர்ந்துருக்காங்க. ஒன்று 2வது மாறி இருக்கு. ஈஸி டூ அடுத்த பந்து அப் டு அகைன்லேருந்து நல்லா டிஃபெண்டுக்கே போனாங்க. கேப்பை பார்த்து நல்ல பிளேஸ்மெண்ட் கூட பவுண்டரி கிடைக்கும். நல்ல ஸ்டாப் ரன்னிங் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி 2 ஓடிட்டாங்க. 3ஆவது கணக்கால் இருக்கான்னு பார்ப்போம். ஈஸி டூ கை ப்ரெஷர் மேட்சாக இருக்கான்னு பார்ப்போம். அடுத்த பந்து அப் டு அகைன்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி 1 2வது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் பேக்கப் வந்து 2வது மாறி இருக்கு. நல்ல த்ரோ கூட. ஈஸி டூ கீப்பர் இந்த எண்ணில் மிஸ் பண்ணியிருக்காங்க. சான்ஸாக இருந்திருக்கு. இடத்துல கண்டிப்பாக ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா தான் மேட்ச் எடுக்க முடியும். நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு டாஸ் பால ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. கேப்லாம் போயிருக்கு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ சிங்கிள். திஸ் ஓவர் டாஸ் பால் லீடிங் ஆச்சு. கேட்ச் எடுக்கணும்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் கணபதி விக்கெட். அதான் இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பிரவீன் நல்ல ஓவராக இருந்திருக்கு. இந்த ஒரு க்ரூசியலான ஓவராக. மீதமுள்ள 6க்கு 9 பவுலிங் எண்ணில் கார்த்தி இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக. 2 பேருமே எந்த பாலையும் டாட் விடாமல் விளாண்டுருக்காங்க. 2 பிளேயருமே கேப்பில் தர இடத்துல கேப்பில் தள்ளியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து வரணும். ஃபீல்டர் ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. நல்ல த்ரோவும் கூட சிங்கிள். மீதமுள்ள 5க்கு 8 இவ்வளோ 5க்கு 8 கட்டுக்கு போனாங்க. டிஃபெண்டுக்கு கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ப்ளஸ் 4க்கு 7 மேட்ச் ஆன் ப்ரெஷர். லெஃப்டி வேறு வந்திருக்காங்க. பெரிய சுற்றுலுக்கு போயிட்டாங்க. சான்ஸ் ஃபார் ஆறான்னு பார்ப்போம். சரியான கனெக்ட் வந்து மிடில் ஆஃப் த பேட் 6 கிடச்சிருக்கு. 6 மேட்ச் இப்படி மாறும் அப்படின்றத யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. மீதமுள்ள பந்துக்கு 1 ஆடணும். மேட்ச் ஆல்ரெடி ட்ராவ் ஆயிருக்கு. கோவில்பட்டி சைடு 3க்கு 1 ஆடணும். 3 பந்து டாட்டா மாற்றி கொடுத்தா மட்டுமே மேட்ச் ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அகல வித்தை கொடுக்காத பந்து வச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணி டாட் பால். மீதமுள்ள 2க்கு 2 டாட் பதிவு பண்ணணும். கண்டிப்பாக மேட்ச் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் மோர் அப் டு அகல வித்தை கொடுக்காத பந்து வச்சு டாட் பால். அங்கே ரன் அவுட். மீதமுள்ள 1க்கு 1 அடிச்சானும் மேட்சை வின் பண்ணணும்னா ஒரு பந்தில் 1 ரன் கண்டிப்பாக அடிச்சானும் மேட்சை வின் பண்ணா. ஒரு பந்து டாட்டா மாற்றி கொடுத்தா மேட்ச் ஆகும். மணியம்மலம் சைடு மோர் டாட்டா ரன்னா கேட்டுக்கு போயிட்டாங்க. கேப்பில் லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. டஃப் கொடுத்து கோவில்பட்டி வெல் பிளேட் பை மணியம்மலம் சூப்பராக டஃப் கொடுத்து வந்தாங்க. கம்மியான ஸ்கோர் அடி நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு 10 ரன் தான் கண்டிப்பாக மேட்ச் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க மணியம்மலம்.